Hi friends, இந்த வீடியோவில் Polity Test 3 questions discussion பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எந்த டாபிக்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ ஸோ அந்த டாபிக்ஸ்லேருந்து எடுத்து இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி Polity Test 1 அண்ட் Test 2 அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நாங்கள் நல்லா டீப்பாக தருவோம். ஸோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ Polity Test 3 ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் தான். ஸோ Prime Minister அண்ட் Chief Minister. ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரில் கவர் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டி அண்ட் செக்ரட்டரியேட். நெக்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் போய் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் நம்பரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா சிஏஜி. நெக்ஸ்ட் டாபிக்ஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிபிஐ இன் லோக்பால், சிவிசி. நெக்ஸ்ட் ஒன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் 3 ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ். இதே மாதிரி டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2ல் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் 1ல் இருக்கிறது ரொம்ப நல்லா தரவாக படிங்க. டெஸ்ட் 2ல் இருக்கிறது அதையும் தரவாக படிக்கணும். அண்ட் டெஸ்ட் 3ல் இருக்கிறது இதுவும் நல்லா படிங்க. பட் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ல் இருக்கிறத ரொம்ப நல்லா படிக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு தான் சொல்லலாம். First question பார்ப்போம். The responsibility of the Prime Minister and the Cabinet to the Lok Sabha is. ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ கேபினெட்ன்ற வேர்ட் நார்மலாக கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது இல்லை, அதுக்கப்புறம் 44th Amendment 1978 படி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கேபினெட் ரேங்க் வந்து Prime Minister தான் தருவாங்க. ஸோ யார் யாருக்கு தான் தருவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற முக்கியமான மினிஸ்டர்ஸ், நிறைய மினிஸ்ட்ரி இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான மினிஸ்டர்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, ரயில்வே மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கேபினெட் ரேங்க்கில் வருவாங்க. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா டைரக்ட், கண்டினியூஸ் அண்ட் கலெக்டிவ். ஏன் அப்படின்னா எந்த ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி கண்டினியூஸாக இந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்ட், கண்டினியூஸ் அண்ட் கலெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இன் விச் இயர் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எனக்டட் பை த பார்லிமெண்ட் as a statutory body. It was established first on dash based on the recommendations of Santhanam Committee. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பார்த்திங்கன்னா இவங்க தான் கண்ட்ரியோட ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக். ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா February 11, 1964. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்னா சந்தானம் கமிட்டி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. எந்த இயர் பார்த்திங்கன்னா 2003. ஃபர்ஸ்ட்டு சிவிசி யார்னா நித்தூர் ஸ்ரீனிவாச ராவோ. ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்கன்னா கேவி சௌத்ரி. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா என்கொயர் பண்ணுவாங்க பப்ளிக் சர்வன்ஸை வந்து இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அதுபடி வந்து என்கொயர் பண்ணுறாங்க. வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ்னால் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. யாருன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் DSPE 1946 வந்திருக்கும். ஸோ அதை வந்து இவங்க சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான பவர்ஸ் தான் என்னென்னா சிபிஐயை வந்து இவங்க வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இந்த கேஸ் எடுத்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டு பவர் வந்து இவங்களுக்கு உண்டு. இவங்க வந்து ஒரு ஜுடிஷியல், அதாவது சிவில் கோர்ட்டில் என்ன ஒரு ஜுடிஷியல் கேரக்டர் இருக்கோ அந்த பவர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் உண்டு. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து சில கமிட்டிஸ்க்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஸோ என்னென்ன கமிட்டிஸ்னால் கமிட்டிஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் சிபிஐ டைரக்டர், அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் EDன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிட்டிஸ்க்கு தான் வந்து இவங்க சேர்மனாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் சிவிஸ்லேருந்து கேட்பாங்க, வேறு எதுவும் இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து இதுக்கான ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தது 2003. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1964.
Next one பார்ப்போம். Which of the following was not inserted to the Constitution of India through first Constitutional Amendment Act 1951? ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்திங்கன்னா 9th ஷெடியூல் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 9th ஷெடியூல் என்றதே குரூப் 1 மெயின்ஸில் ஒரு தடவை 8 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 9th ஷெடியூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய சிஸ்டம், அதாவது இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் இதெல்லாம் அபலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்திருக்குன்னா அதாவது சில கேசஸ் தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வராது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டராக என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா April 24, 1973 அப்புறம் வர எல்லா கேசஸும் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 9th ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா Article 15, அதாவது ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் எனி செக்ஸ், கேஸ்ட், ரிலிஜியன். ஸோ இதில் வந்து ஒரு நியூ கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்னா Article 31A, Article 31B இதெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது தான் வந்து இன்க்ளூட் பண்ணலைன்னா Entry 33 ஆஃப் த கன்கரண்ட் லிஸ்ட் வாஸ் சப்ஸ்டியூட்டட் பை a நியூ ஒன். ஸோ இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கீழே இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த அமெண்ட்மெண்ட் அசோசியேட்டட் வித் டு கர்ப் பிரசிடென்ட்ஸ் பவர் and which of the amendment replaces the term internal disturbance by armed rebellion? So to curb president's power. ஸோ இதுக்கான அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இந்த அமெண்ட்மெண்ட் தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி படி இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவங்களோட பவர் வந்து அந்த போகிற நேரத்தில் அவங்க வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அவங்க பவரை தக்க வைக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் அமெண்ட்மெண்ட் எதுனா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான். ஏன்னா இது கீழே நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கீழே இருக்கிற முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்திங்கன்னா 3 வேர்ட்ஸ் வந்து ப்ரீஆம்பிள் ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி, SSI ஞாபகம் வச்சுக்கலாம். வேறு என்னென்னா அந்த நேரத்தில் வந்து இந்திரா காந்தி பதவி போகிற கண்டிஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து லோக்சபா அண்டு ஸ்டேட் அசம்பிளி டேர்ம் தான் 5 to 6 இயர்ஸாக வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. வேறு என்னென்னா குவாரம்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது இந்த பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ், ஸ்டேட் அசம்பிளி செஷன்ஸ் இதெல்லாம் நடக்கணுன்னா குவாரம், அதாவது 1/10 ஆஃப் ஹோல் மெம்பர்ஸ் அது அவ்வளோவாது ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் அந்த செஷன் நடக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. வேறு என்னென்னா பார்த்திங்கன்னா 5 லிஸ்ட்டு வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா எஜுகேஷன். அதனால தான் இப்போ நீட் எக்ஸாம்ஸ் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விருப்பத்துப்படி எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்தாங்க. வேறு என்ன பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் Part 4A. ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ Part 4A பார்த்தது மாதிரி Part 14A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அண்ட் அதர் ட்ரிபியூனல். ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்னா ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீசஸ் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து அது வந்து இஸ் எ பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாம் போக்க வைக்கிறதுக்காக தான் 44th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1978. ஸோ அங்கே 42nd அமெண்ட்மெண்ட்டில் குவாரம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதில் அகெயின் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் டேர்ம் 6 இயர்ஸ்லேருந்து மறுபடியும் 5 இயர்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க. அகெயின் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போய் லீகல் ரைட்டாக Article 300A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ எப்போவுமே Article 20 and 21 வந்து அதுக்கான எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்னா இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இந்த டேர்முக்கு பதில் ஆர்ம்டு ரிபல்லியன் அப்படின்னா அந்த டேர்ம் மாற்றிருப்பாங்க. ஏன்னா 1975 இந்திரா காந்தி வந்து இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்ற கான்செப்ட் கீழே நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அதனால் பெரிய பாதிப்பு வந்திருக்கும். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்கு பதில் ஆர்ம்டு ரிபல்லியன் என்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 42nd அமெண்ட்மெண்ட் அண்ட் 44th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இன் 1951 to 52 two regional commissioners were temporarily appointed by the president to assist the election commission. Which of the following
two places were acted as their headquarters for the regional commissioner. ஸோ 1951 to 52 அந்த டைமில் தான் வந்து கான்ஸ்டியூஷன் இயக்கியிருக்காங்க. அப்போ வந்து ரீஜினல் கமிஷனர் ஒரு போஸ்ட் இருந்திருக்கு. அது வந்து டெம்ப்ரரியாக பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதாக இருக்குது. மெயினாக வந்து எந்தெந்த பிளேஸில் இது வந்து கவர் ஆகியிருக்குன்னா மும்பை அண்ட் பாட்னா. ஸோ அங்கே தான் இந்த ரீஜினல் கமிஷனர்ஸ்க்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நேம் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹூ அசிஸ்டட் த கிங்ஸ் இன் த டே டு டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் டியூரிங் த சங்கம் பீரியட். ஸோ இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ற கான்செப்ட் சொல்கிற மாதிரி அது வந்து அந்த காலத்துலேயே சங்கம் பீரியட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட நேம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கான்ஸ்டண்ட்டான அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உள்ள பொலிட்டீஷியன்ஸ். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக பொலிட்டீஷியன் இருக்காங்க, இந்த சைட் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பிஏ சங்மா, ஸோ இவர் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன் ஜிஎம்சி பாலயோகி, ஸோ இவர் பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி. தேர்ட் ஒன் மனோகர் ஜோஷி, மனோகர் ஜோஷி வந்து சிவசேனா. ஃபோர்த் ஒன் சோம்நாத் சட்டர்ஜி, ஸோ இவர் பார்த்திங்கன்னா சிபியு. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆர் சிபிஎம் வாஸ் ஃபார்ம்டு இன். ட்ரிபியூனல் வாஸ் அமெண்டட் இன். ஸோ இதை எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2006. ஸோ சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னா சிவிசி எப்போ ஃபார்ம் ஆச்சோ அப்போ தான் 1964. அண்ட் ட்ரிபியூனல், ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் பார்ட் 14A படி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னால் ஆர்டிகல் 323 அண்ட் அதர் ட்ரிபியூனல்னால் ஆர்டிகல் 323B. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கீழே தான் கேட் என்றது வந்திருக்கும். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இதெல்லாம். ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2006 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரிபியூனல்ஸை. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த ட்ரிபியூனல்ஸ்க்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த கான்செப்ட் ஆஃப் பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி வாஸ் அட்வொகேட்டட் பை. ஸோ பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி இந்த கான்செப்ட் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜேபி நாராயணன். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா அவார்டி. ஸோ இவர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஃபுல் நேம். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி மூலமாக அதாவது பார்ட்டிஸே இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு மெம்பர்ஸ் வந்து அவங்க மூலமாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஸோ அது மூலமாக சில மெம்பர்ஸை சூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பீயிங் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் ஏஷியா, இந்தியா டிசைடட் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூனிலேட்ரல் கன்செஷன் டு நெய்பர்ஸ் இன் த சப்கான்டினென்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குஜரால் டாக்ட்ரைன், அதாவது ஐகே குஜரால் அவர் பீரியடில் அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா சில பாலிசிஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து சில இயர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா குஜரால் டாக்ட்ரைன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த பவர் டு ஸ்க்ரூட்டினைஸ் த ரிப்போர்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் வித் டேஷ். No judicial review for promulgate of ordinance covers by president under which amendment. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிஏஜி வந்து அவங்க ரிப்போர்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்ணுறது யாருன்னா பிஏசி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து எக்ஸாமைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஸ் கமிட்டி கீழே வருவாங்க. 1921 இது ஃபார்ம் ஆகியிருக்கும். இவங்களோட மெயின் ஒர்க் என்னென்னா சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 38th அமெண்ட்மெண்ட் 1975. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது வந்து ஆர்டினன்ஸ் பிரசிடெண்ட்டுக்கான ஆர்டினன்ஸ் ஆர்டிகல் 123 அண்டு கவர்னருக்கான ஆர்டினன்ஸ் ஆர்டிகல் 213. ஸோ இவங்க பண்ணுற ஆர்டினன்ஸ்க்கு எந்த ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவும் கிடையாது. அதே போல் ஆர்டிகல் 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போதும் அதுவும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வராது. ஸோ அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட் கீழே தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சியை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, எமர்ஜென்சி பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் சினாரியோ அதுபடி வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த 38th அமெண்ட்மெண்ட் 1975 கீழே சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஸ்டேட் ஹேஸ் டிக்ளேர்டு உருது as its செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் நவம்பர் 2017. ரீசெண்டாக இந்தியாவில் ஃபார்ம் ஆன ஸ்டேட் எதுனா தெலுங்கானா, 29th ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா உருது வந்து அவங்களோட செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா PIL. ஸோ இந்தியாவில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பார்த்திங்கன்னா 1980 வந்திருக்கும். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா மக்களோட குறைகளை வந்து தீர்க்கிறது. ஸோ வேறு ஒரு பர்சன், அதாவது என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இல்லை வேறு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இன்னொரு பர்சனுக்காக வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறது தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த PIL யார் யாருக்கு தான் அப்ளை பண்ணுவாங்கன்னா ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் கன்சியூமர் ஒரு பொருளை வாங்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ், ரேஷியல் அண்ட் எத்னிக் மைனாரிட்டிஸ், ஸோ இவங்களுக்காக, இன்னும் ரொம்ப டவுன் ரோடன் பீப்புள், இவங்களுக்காக தான் இந்த PIL அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1980 ஃபார்ம் ஆயிருக்கும். இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா VR கிருஷ்ணா ஐயர், அதுக்கப்புறம் PN பகவதி. ஸோ இவங்க வந்து ஜஸ்டிஸாக இருந்தவங்க, இவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. இது வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A பார்ப்போம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மே பி ட்ரான்ஸ்ஃபர் டு அப்ராப்ரியேட் ஹைகோர்ட். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கீழே வர எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை வந்து ஹைகோர்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து கரெக்ட். A petition in public interest litigation filed before the Supreme Court may not be transferred to an appropriate high court. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக வந்த ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படாது. ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஆப்ஷன் C பார்ப்போம், the letter in public interest litigation should be addressed to the court and not to one individual judge. கண்டிப்பாக ஒரு கேசஸ்னால் வந்து அந்த கோர்ட்டுக்கு தான் வரும், இந்த ஜட்ஜஸ்க்கு இந்த கேஸ்னு சொல்லி வராது. ஆப்ஷன் D, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இஸ் அண்டர் த ப்ரிவியூ ஆஃப் ஹைகோர்ட். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேசஸ் ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஹைகோர்ட்டு பார்க்குற மாதிரி தான் PIL இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் இன்க்ளூடட் த 4 லாங்குவேஜஸ் Bodo, Dogri, Maithili and Santali in the Indian Constitution. Second one, which amendment abolished quorums? Later it was restored under 44th Amendment 1978. 92 Amendment 2003 படி தான் பார்த்தீங்கன்னா போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சந்தலி இந்த லாங்குவேஜஸ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜில் கொண்டு வருவாங்க. ஸோ போடோ என்றது 19th லாங்குவேஜ், டோக்ரி வந்து 20th லாங்குவேஜ், மைத்திலி 21, சந்தலி வந்து 22. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8th ஷெட்யூல் கீழே வரும். 8th ஷெட்யூல் ஆர்டிக்கல் வந்து 343 to 351, பார்ட் வந்து என்னென்னா பார்ட் 17. ஸோ ஜென்ரலாக அதாவது ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா 14 லாங்குவேஜஸ் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 8 லாங்குவேஜஸ் ஆட் ஆகி 22 லாங்குவேஜஸ் அட் ப்ரெசண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பேசிக்காக இருந்த லாங்குவேஜஸ் தான் என்னென்னா அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, காஷ்மீரி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 15th லாங்குவேஜாக சிந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 21st Amendment 1967. 16, 17, 18th லாங்குவேஜாக கொன்கனி, மணிப்புரி, நேபாளி ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா 71st Amendment 1992. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 343 to 351 கவர் ஆகுது. இதில் மெயினாக வந்து சில ஆர்டிக்கல் தான் இருக்குது. ஆர்டிக்கல் 350A வந்து என்ன சொல்லணும்னா, அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்போ அந்த மதர் டங்ன்றது கண்டிப்பாக இருக்கணும், அது எப்படிப்பட்ட ஸ்கூலாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் இன்றைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜ் வந்து ப்ரைமரி ஸ்கூலில் இருக்கும். ஆர்டிக்கல் 350B படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது இந்த லாங்குவேஜ்க்காக வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஆர்டிக்கல் 350Bயில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்தியை டெவலப் பண்ணுறதுக்காக அதுக்கான சில டைரக்டிவ்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 351ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் மோஸ்ட்லி வந்து 8th ஷெட்யூல்லேருந்து கேட்பாங்க. இன்னும் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன்னு ஒன்று இருக்குது.
ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 343 கீழே வந்து பிஜி கேர் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன இயர்னா 1955. அந்த கமிட்டி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிரசிடெண்ட். இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 92nd அமெண்ட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 44th அமெண்ட்மெண்ட் 1978. ஸோ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எங்களோட ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பேமெண்ட் ₹700. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிடைக்கும். டோட்டலாக 50 டெஸ்ட் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கோர்ஸ், இது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ₹4000. ஸோ டிஎன்பிசி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம் 2018 இதுக்கான டெஸ்ட் பேட்சும் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் கிடைக்கும். தேங்க்யூ.